தற்போது கிடைத்த அண்மை செய்தி, முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய அபினூர் பகுதியில ஸ்ரீ அர்த்தமூர்த்தி சுவாமி சிவன் கோயில்ல அந்த கோவிலோட சுற்றுமதில் எழுப்புவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்கு பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்பொழுது அங்கு சுமார் 3 அடி ஆழத்துல ஒரு பலகை கல்வெட்டு ஒன்று கிடைத்தது. அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக பொதுமக்கள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ், அதே போல ரங்கநாதன் மற்றும் ஆய்வாளர் இம்மானுவேல் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த கல்வெட்டை அவர்கள் ஆய்வு செய்த பொழுது அது கண்டறியப்பட்ட போது அந்த கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு என தெரிவித்தனர். மேலும் பாத்தீங்கன்னா கல்வெட்டில் முதலாம் குலோத்துங்கனின் மெய்கீர்த்தியான திருமணி விளக்கு என்கின்ற மெய்கீர்த்தியும், அதே போல சுவாமியின் பெயர் ஈஸ்வரமுடைய மகாதேவர் என்ற ஊரை சேர்ந்த பிராமணின் மனைவி பொன்னங்கை ஸ்தானி என்பவர் இக்கோயிலில் விளக்கு எரிக்கை 9 காசுகள் கொடுத்தல் செய்தியும் அந்த கல்வெட்டு கூறுவதாகவும் அதை அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். பண்ருட்டி அருகே இந்த முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி விவேக்.